ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் மார்னிங்கில் இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னென்ன வேலைகள் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து வாசல் கூட்டி சாணி தெளித்து கோலம் போட்டுட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து சமையல் வேலை தான் வந்து நான் பார்க்கணும். இன்றைக்கி வந்து நான் என்ன குழம்பு வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் வந்து உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து பருப்பு உருண்டை குழம்பு தான் வைக்க போகிறேன். அதுக்காக வந்து கடலை பருப்பும் துவரம் பருப்பும் கழுவி நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சிக்கணும். இப்போ பாருங்கள், நான் வந்து பருப்பை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து சில பொருட்களெல்லாம் வந்து நம்ம சேர்க்கணும். அது என்னென்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. பாருங்கள், நான் வந்து வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம அந்த பருப்பில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்ததும் இதில் டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்கு வந்து நான் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இட்லி பாத்திரத்தில் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து போட்டு கடுகுளுந்து வெடிச்சதுமே வந்து பூண்டு, வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். இதுலேயே கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தான் காரம் சேர்க்க போகிறேன். எனக்கு அந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து வீடியோ கட் பண்ணி தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே வந்து சமையல் பண்ணுறேன். அதனால் வந்து என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. நான் கட் பண்ணி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். கோச்சிக்காதீங்க. இப்போ மிளகாய்த்தூள் போட்டு நம்ம இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நான் புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ புளி தண்ணி சேர்த்ததுமே வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி குழம்ப வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக வந்து உருண்டை பிடிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த மாவு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து குழம்பு கொதிக்கும்போது வந்து நம்ம கரைச்சி குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் குழம்பு வந்து கூட்டி வச்சுட்டேன். இது கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சதுமே வந்து நம்ம வந்து வேக வச்சுருக்க உருண்டைகள் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து நான் லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து கட்ட போகிறேன். குழந்தைங்களுக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பு ரொம்பவே பிடிக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இப்போது பையனுக்கு தான் வந்து குழம்பு ஊற்றிக்கிட்டு இருக்கேன் டிஃபன் பாக்ஸில். இப்போ வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ஊற்றி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்த டிஃபன் பாக்ஸ் வந்து நம்ம குழம்பு ஊற்றி வச்சிடலாம். நான் 2 பேருக்குமே வந்து ஒரு பருப்பு உருண்டை தான் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் வந்து பசங்க வந்து இன்னொன்றும் கேட்டாங்க. அதனால் வந்து எக்ஸ்ட்ரா இன்னொன்று போடுறேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து கொடுக்கணுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதனால தான் வந்து நான் இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சாப்பாடும் வந்து நான் டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம பேக் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸும் கட்டி கொடுத்துட்டேன். குழந்தைங்க வந்து கிளம்பி ஸ்கூலுக்கும் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நான் மற்ற வேலைகளெல்லாம் வந்து நான் செய்யணும். இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்திரம்லாம் கழுவணும், தண்ணியை பிடிக்கணும், துணி துவைக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு பெரிய வேலை ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. அந்த வேலையை வந்து நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் செய்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் தண்ணியை தான் வந்து பிடிக்கணும். குடிக்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுட்டேன். பாருங்கள், துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு ஒரு வேலையை தான் செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நான் எல்லா வேலையுமே வந்து முடிச்சிட்டேன். வீட்டை கூட்டுறது, தண்ணி பிடிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைச்சி காய போடுறது, எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு வேலை தான் எனக்கு இருக்குது. இப்போ அந்த வேலையை முடிச்சிட்டேன்னா எனக்கு எல்லா வேலையுமே முடிஞ்ச மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன வேலைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு சொல்லிட்டு. புயல் வந்ததுக்கப்புறம் வந்து கொய்யாக்கா மரத்தில் இருக்கிற இலையும் அதுக்கப்புறம் எலுமிச்சஞ்செடியில் இருக்கிற இலையும் வந்து மொத்தமே கொட்டிடுச்சு. இது அப்போவே வந்து நான் பெருக்கிட்டு கொளுத்திடலான்னு பார்த்தேன். ஆனால் ஈரமாக இருந்ததுனால வந்து என்னால் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண முடியல. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து மண் காஞ்சிருக்கு. இப்போ வந்து இதெல்லாமே கூட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மொத்தமே எலுமிச்சஞ்செடியில் இருக்கிற இலை எல்லாமே வந்து கொட்டிடுச்சு. அதே மாதிரி வந்து கொய்யாக்கா செடியில் இருக்கிற இலையும் வந்து மொத்தமே காற்றுக்கு வந்து கொட்டிடுச்சு. ஒரே குப்பையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னால் வந்து அப்போ பெருக்க முடியல, ஈரமாக இருக்கிறதுனால. இப்போ கொஞ்சம் காஞ்சதுனால வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பெருக்கிறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பெருக்கி நம்ம குப்பையை கொளுத்த போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலையை தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன். நான் எப்போவுமே வந்து வாரத்தில் 2 வாட்டி வந்து இந்த இடம் எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். ஆனால் இப்போ வந்து ஈரமாக இருக்கிறதுனால வந்து நான் இது கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து டிசம்பர் பூச்செடி. மழை பெஞ்சதுனால வந்து என்னாச்சுன்னே தெரியல, மொத்த இலமே வந்து கீழே கொட்டிடுச்சு. பாதி இலெல்லாம் வந்து கலர் மாறி அப்படியே வந்து இலெல்லாம் அப்படியே சுருங்கி போயிடுச்சு. இப்போ பூ வர ஸ்டேஜில் வந்து செடி இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு டிசம்பர் பூவுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இதில் பூ வருமா இல்லையானே தெரியல. பாருங்கள், ஒரே ஒரு பூ நேற்று மட்டும் பூத்துது. பாருங்கள் இலெல்லாம் எப்படி இருக்குன்னு. இலை ஃபுல்லாகவே செடியிலேருந்து மொத்தமே கொட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீழே எவ்வளோ இலை கொட்டிட்டு இருக்குன்னு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வந்து களத்தில் இறங்கிட்டேன். இன்றைக்கி வந்து இது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிவிட்டு ஒரு முடிவோடு வந்து இந்த இடத்துல நான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து என்னுடைய வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்காக வந்து ஒரு முக்கியமான ஆயுதத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், இருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ குப்பையாக இருக்குன்னு. இது எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து நான் க்ளீனிங் பண்ணியே ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு முடிவோடு இருக்கேன். ஒரே குப்பையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு குப்பையாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதுதான் என்னுடைய ஆயுதம். இந்த தொடப்பத்தை வச்சு தான் இன்றைக்கி வந்து இந்த இடத்த ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ண போகிறேன். பெண்களுக்கு வந்து முக்கியமான 2 ஆயுதம்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து கரண்டி, அதுக்கப்புறம் வந்து தொடப்பம். அதிகமாக வந்து நம்மளுக்கு கரண்டிலையும் தொடப்பத்தில் தான் வேலையே இருக்கும். இப்போ இதை வச்சு நான் கூட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு நானே வந்து இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறேன். என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியாது. நான் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து நான் மொத்தத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம குப்பையை கொளுத்தணும். அது குப்பை வந்து எரியுமா இல்லையான்னு தெரில, கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது. எதுக்கும் வந்து நம்ம வந்து நெருப்பு வச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் க்ளீன் பண்ண இடம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ பாருங்கள், நான் வந்து குப்பியில் வந்து நெருப்பு வச்சுட்டேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக வந்து மொத்தமாக எரியுதா இல்லையான்னு தெரியல, கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த வேலையை முடிச்சிட்டாச்சு. இதுக்கு அடுத்துட்டு வந்து டைமும் வந்து 11:20 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு சாப்பிட்ணும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, உங்களுக்கு நான் டைம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிவிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக வந்து நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நான் குளிச்சுட்டு சாப்பிட்ணும். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.